சரண்யா வந்து அனுப்புனாங்க. சரண்யாவா? ஆமா. ஏதோ வந்து என்னோட மனசை நீங்க வச்சிருக்கீங்களா? காஃபி கொட்டிருச்சு. உங்களுக்காண்டி நான் கிளீனரா கூட ஆவேன். என்ன கிளீன் பண்ணுமா அத நான் கிளீன் பண்ணிடுறேன். இப்ப நான் போகணும்ல. சரி நான் பாருங்க, நான் போறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஹலோ, மாலுக்கு வந்துட்டியா? ஓகே ஓகே. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? பிளாக் கலர் டி-ஷர்ட் கேப்புமா? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஏன் தெரியல. ஆனா நீ பார்த்தா மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. பார்க்க வேணாம்னு சொல்லுங்க கொஞ்சம். ஏன் பாக்க எல்லாரும் விட்டு சாப்பிடுறாங்கடா, எதுக்குன்னு தெரியல. வீட்டு காஃபி கூட குடிச்சிருக்காங்க. ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஓகே 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 ஓகே. வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே பாய். ஏங்க ஆக்சுவலா உங்க ஃப்ரெண்ட் வந்தீங்களா, என்ன அனுப்புனாங்க? என்னோட ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்டு? உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? ஏதோ ஒரு பேர் ஆரம்பிக்குமே. உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? எங்க உங்க பேர் என்ன? ஆயிஷா. ஆயிஷா ஆயிஷா தெரியாதா? காமாட்சி மாமா சைட் அடி. ஆயிஷா இல்ல, உங்க ஃப்ரெண்டு பேர் வந்து ஏதாவது ஒன்னு எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதா? எஸ்ல ஏதோ ஒரு பேர் ஸ்டார்ட் ஆகும். சரண்யா. காமாட்சி மாமா சைட் அடி. சரண்யா வந்து அனுப்புனாங்க. ஆமா. ஏதோ வந்து என்னோட மனசை நீங்க வச்சிருக்கீங்களா? தொட்டு தொட்டு பேசும் அத திருப்பி வாங்கிட்டு போ வந்திருக்கேன். உங்ககிட்ட இல்லையா? ஐயோ, யார்கிட்ட கொடுத்தேன்? ஏங்க பிளாக் கலர் கேப்பு, அதுக்கப்புறம் பிளாக் கலர் டி-ஷர்ட் நீங்க தான் போட்டிருக்கீங்க. நீங்க நல்ல அடையாளம் சொன்னாங்க. காஃபி குடிச்சிட்டு சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பிளாக் கலர் கேப், அந்த கூட்டத்திலே அவ மட்டும் தான் அழகா இருப்பா. ஏன் கண்ணுக்கு அப்படிதாங்க தெரிஞ்சது, இந்த கூட்டத்திலேயே நீங்க தான் அழகா தெரிஞ்சீங்க. இங்க பாருங்க, ஆனா உங்க கண்ணு பார்த்தா நிறைய சொல்லுது. ஆனா உங்க நேம் மட்டும் சொல்லலைங்க. உங்க நேம் என்ன? உங்க நேம் தப்பா வந்துட்டேனான்னு நான் விசாரிச்சுப்பேன்ல. அவங்க நேம் உங்க நேம் தப்பா தான் வந்திருக்கேனா? அப்போ உங்க நேம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இந்த பொண்ணானு ஏன் ஃபியூச்சர் ஒய்ஃப் நேம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைங்க. நேம் தானங்க கேட்க. நான் என்னமோ நீங்க குடிச்ச காஃபியா கேக்குறேன். நீங்க குடிச்ச கப் எதுன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். காஃபி கொட்டிருச்சு. உங்களுக்காண்டி நான் கிளீனரா கூட ஆவேன். என்ன கிளீன் பண்ணுமா அத நான் கிளீன் பண்ணிடுறேன். வேணாமா? நீங்க சாண்டா கிளாஸ் வந்து என்கிட்ட ஒரு விஷ் கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஹார்ட் வேணாம், என் ஹார்ட்டுக்கு பதிலாக அதில் ஒரு பிரிண்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு. உங்களை பிரிண்ட் பண்ணி வச்சுப்பேன்ல ஹார்ட்ல. ஏங்க ஓகே, டைம் என்ன? 11:15. நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. எனக்கு 11:15 இருந்து நல்ல டைம் பிறக்குதுன்னு யாரோ சொன்னாங்க. இல்ல, நல்ல டைம் அப்பவும் பிறந்திருக்காது. நீங்க எப்ப பிறந்தீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? அப்பத்துல இருந்து அப்ப எனக்கு நல்ல டைம் பிறந்திருக்கு. ஆனா அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏங்க உங்க வாட்ச்ல டைம் என்ன? சேம் டைம் 11:15. அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, பிறந்திருக்கு. உண்மை காதல் எனக்கே புரியல நான் என்ன சொன்னேன்னு. விட்டுருங்க, அதை ஃப்ரீயா விட்டுருங்க. இப்ப நான் போகணும்ல. சரி நான் பாருங்க, நான் போறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இங்கேயே கூட இருந்துக்கிறேன். ஆனா மால் க்ளோஸ் ஆயிரும். நீ எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. நாகர்கோயில். இன்னைக்கு பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஃபுல்லா நாகர்கோயில் தான். அடுத்து உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல இருந்தா என்ன கூப்பிடுங்க. என்னோட மொபைல் வந்து மிஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேங்க. உங்க மொபைல்ல இருந்து ஒரே மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க. மனசு மயங்கி பேசி
இல்லையா? வேணா அவட்ட கேட்டுவாரு. சார்ஜ் தீந்துருச்சா? அவன் சார்ஜ் தீந்துருச்சா? எனக்கு சார்ஜிங்க கரெக்டா. பரவாயில்லைங்க, அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குல்ல. நீங்க பாருங்க, சார்ஜ் ஏற மாதிரி இருக்கா? மொபைல் நல்லா பாருங்க. ரீசார்ஜ் இல்ல. ரீசார்ஜ் இல்ல. எவ்வளவு பண்ணணும்னு சொல்லுங்க. நான் அப்புறமா பண்ணிக்கிறேன். அப்புறமா பண்ணிக்கிறீங்க. வீட்ல அம்மா அப்பா வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா? பணத்தை கூட இல்ல சொல்லுங்க, நான் சொன்னேன்னு, பொண்ணை நல்லா பாத்துக்க சொன்னேன்னு. விரும்பி வாழ வந்து அன்ப தந்தியே. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்களா? ஆமா, இப்பதான் சாய் குடிச்சேன். இப்பதான் சாயா குடிச்சிங்க. இல்ல ஃப்ரெஷ் ஜூஸா சாப்பிடுங்க. ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நான் உங்களை பாக்குறப்போ ஹெல்த்தை நீங்க பாத்துக்கணும்ல. அது நான் பார்த்தேன். பாத்துப்பீங்கல்ல. நம்பி நான் போறேன். ஹெல்த்தை நல்லா பாத்துக்கணும், சேஃபா போகணும், ஊர் வரைக்கும் சேஃபா போகணும். ஏதாவது இருந்ததுன்னா என்ன சொல்லுங்க. நான் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட என்ன சொல்லுங்க. ஓகே? நீங்க போலீஸ் கூட்டிட்டு வரீங்களா? இல்ல, நான் வந்து உங்க பின்னாடி பாடி கார்டு மாதிரி. தீதாரு தேரமில் உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆஷி. ஆஷிகா. எங்க டாட்டு குத்தவா அங்க குத்தவா? ஜாலிமா மெகலா. எங்கங்க? நீங்க ஓகேன்னா கொடுங்க சொல்லுங்க. நெத்தியில குத்துனா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? காணாத மாட்டீங்கல்ல, அப்ப நெத்தியில வேணாம்ல. ஆட்ல லவ் எதுவும் பண்றீங்களா? சொப்பே இல்ல இல்ல, அப்ப ஒரு சான்ஸ் இருக்குல்ல. சான்ஸ் நான் தர மாட்டேன். எங்கேயோ பிறந்த என் அன்பே. சரி, நீங்க எப்படி உங்க அப்பா அம்மா வந்து மாப்பிள்ளை பார்ப்பாங்கல்ல, அப்ப அவங்களுக்கே தெரியாம என்னோட போட்டோ அதுல வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். வானம் பார்த்துக்கிட டோன்ட் மிஸ் திஸ் பாய் அப்படின்னு நானே போட்டு அதுல நான் வேண்டாம்னு சொல்லிடுறேன். வழித்துணையே நீயே. வேணான்னு இருப்பீங்க. ஏங்க எனக்கு பிடிக்கலையா உங்களுக்கு? திரிவோம் என் துணையே. வழித்துணையே நீயே. அப்போ உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல? இன்னும் கொஞ்ச நேரம் எங்க அன்பு. வீட்ல இருந்து கால் பண்ணாலும் பாய் ஃப்ரெண்டா? ஓ, நான் சொன்னேன்ல, இப்போ தான் அவங்க அம்மா அப்பா நான் பேசிட்டு வந்தேன். பொண்ணை சேஃபா பாத்துக்கோங்க, நான் வந்து கொஞ்ச நாள்ல வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு. தொட்ட பூத்தாச்சா கேப் அழகா இருக்குங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா வச்சுப்பேன், இல்ல அங்க கீழே ஏதாவது போனீங்கன்னா வாங்கிட்டு போறேன். வாங்கிட்டு போங்க. காசு இல்ல பாத்துக்கோங்க. ஜிபே பண்ணி விடுறா. சொல்றாங்கல்ல, ஜிபே பண்ணுங்க. அப்ப நீங்க பண்ண மாட்டீங்களா? என்கிட்ட நீங்க இப்ப கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாலே வந்து உங்களுக்காண்டி இப்படி வந்து கொடுத்துருப்பேன். காஃபி குடிச்சிங்கல்ல, நல்லா இருந்துச்சா? இப்போ நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து காஃபி போட்டு கொடுக்கலான்னு இருக்கு. இல்ல ஓகே. என் காது வந்து ஒரு விஷயத்த கேட்கணும், உங்க வாயால கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்குங்க. ஆனா அதுக்கான சான்ஸ் தான் கிடைக்க மாட்டேது. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இல்ல, நீங்க வந்து குடிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு நான் வாழவே அதுக்கு வாய்ப்பு. ஆக்சுவலி பேசி பழகுனா அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சரி வேண்டாம். பேசவே வேணாம். என் பேசுறது பிடிக்காதாங்க. நான் வேணா பாடவா? பாட்டுலயே வந்து உட்கார்ந்துட்டு இப்படி எல்லாம் கேட்டா பாட்டுலயே நான் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுவேன். பாடுங்க. ஆய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம். கதை போமா. ஆக்சுவலி நீ கொஞ்சம் தொண்டை கட்டினால இந்த சரிகம பால வந்து கொஞ்சம் வரமாட்டேது. வரும். ட்ரை பண்ணுங்க. அப்ப நான் பாடினேன்னா நீங்க ஓகே சொல்லுவீங்க. காதலி அப்ப எதுக்குங்க என்னோட கோல்டன் வாய்ஸை வந்து கஷ்டப்பட்டு மௌனமோ உங்களுக்காண்டி நான் வந்து பாட்டு விருப்பம் நீங்களே கேட்டீங்க. என் கூட வந்து கம்பெனிக்கு ஏதாவது சிங் பாடுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? பிடிக்காது. உங்க ஃப்ரெண்டுக்கே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம பாடுவோம். லஜ்ஜாவதியே. ஆக்சுவலி நான் பாடுறதோட யூடியூப்ல நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சேர்ந்த பெண்ணோ உங்க நம்பர் கொடுங்க, நான் பாடி வேணா அனுப்புறேன். நீங்க 2 மாசம் கழிச்சு எங்க இருப்பீங்களோ தெரியாது. நான் உங்களை தேடி வந்து நான் பாட்டு கத்துக்கிட்டு வந்து படிச்சு பாடி. சாலையோரம் சரி ஓகேங்க, போறது முன்னாடி ஒரே ஒரு பாய் கொடுக்க மாட்டீங்களா? ஒரே அசிங்கமா போச்சுங்க. நீங்க வேணா உங்க கேங்ல வேற ஏதாவது பொண்ணு இல்ல வேணாம், எனக்கு உங்களே ஓகே. 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருந்தாலும் என் கண்ணு இந்த சைட்ல இருந்து வேற எங்கேயும் போக மாட்டேதுங்க. நீங்க போங்க, நானும் வரேன். இங்க பாருங்க, இப்படியே சிரிச்சுக்கிட்டே மட்டும் இருங்க. நீங்க சிரிக்கிறது எங்க இருந்தாலும் நீங்க ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அப்பப்போ அனுப்புங்க. ஓகேவா? நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நீங்க எப்போ சிரிச்சாலும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகே,
பாருங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டேன், இனி நீங்க மட்டும்தான் பேலன்ஸ். சின்ன ஆசை ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலா இது ஒரு சின்ன வீடியோ. என்ன இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பேசினா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கிற மாதிரி எடுத்தோம். இதை மட்டும் அப்லோட் பண்ணி நல்லா நல்லா ட்ரை நல்லா ட்ரை பண்ணணும். சரி இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் இவங்க பார்த்தவொன்னு தான் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு. ஆனா நீங்க ஏதாவது கொண்டு அடிப்பீங்கன்னு கூட எனக்கு பயம் இல்லைங்க. வந்த நேரத்துல இருந்து உங்க கண்ணால் அடிச்சிட்டு இருந்தீங்கல்ல.